ஹாய் வெல்கம் டு யுவா ஷாமின் சேனல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா சொல்லிடுங்க. இன்னைக்கு வந்து எங்களுடைய திருமண நாள். ஆமாம், கணத்தில் விழுந்த நாள் இன்னைக்கு. அதனால விழுந்துட்டு எழும்புறோம் இன்னைக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இவருக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேரம் வச்சுலாம் சும்மாவே எதனா சண்டை அவனால வந்து காலில் விழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ இன்னைக்கு அந்த காலில் நம்ம விழுந்துடலாம். இப்போ இல்லை, முதல்ல போய் என்ன நாள் எந்த நாள் இருந்தாலும் நம்ம கடவுளாண்ட தான் போவோம். ஃபஸ்ட்டு கடவுளாண்ட தான் போய் விழணும். அடுத்தது தான் வீட்டுக்காரர் குமரன் கட்டை விழணும். குமரன் அது இந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி அத்தனை பேரும் நிறைய பேர் நமக்கு விஷ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அக்கா அண்ணா வந்து என்னவோ சொன்னாங்கல்ல, மாமா பங்கு அந்த மாரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கோமா. நம்ம வீடியோக்குள்ளே இதுதான் நம்மளோட வந்து புது ட்ரெஸ். ஆக்சுவலாக இதுதான் என்னோட புது ட்ரெஸ். ஆமாம், எப்படி இருக்குதுன்னு பார்த்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போடுற இன்னைக்கு ரீல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். என்னடா இது கையில் வலி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் இன்னும் வந்து இப்போ தான் ரெடியாக இருக்கிறேன். வீட்டில் இருக்கிற வலியெல்லாம் நமக்கு செட் ஆகலை. அதனால கடையில் தான் போய் போடணும்னு சொல்லிட்டு நான் வலியெல்லாம் போடல. நம்மளோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து இன்னொரு உங்களுக்கு சர்ப்ரைஸ். நான் வந்து இந்த முடியை கட் பண்ணிக்கினேன். இந்த முடியை கட் பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, அவருக்கு தெரியாது. இது லாஸ்ட்னு சொல்லிட்டேன். யாரெல்லாம் வீட்டுக்காரருக்கு தெரியாம போய் ஆமா, ஒரு அண்ணா வந்து அன்னைக்கு மொட்டை அடிச்சிடுறேன் நீங்களே, மொட்டைலாம் அடிக்க தேவை, நானே முடிய போய் கட் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டோம். நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். வீட்டுக்குள்ள கடைக்கு போகணும். வழியில் போடணும்னு சொன்னேன் இல்லையா, கடைக்கு போகணும். நம்ம வாங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். ஹாய் வாங்க. ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஈவா வந்து நான் கிஃப்ட் வாங்கி தராரா எனக்கு. அதுக்கு தான் சரவணா கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன். என்ன வாங்கி தராருன்னு பார்க்கலாம். என்ன வாங்கி தர போகிறேன்? என்ன வேணுமோ கேளு. ஆமாம், என்ன வேணுமோ கேளுனேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆலம்பனா பூதம் மாதிரி ஆலம்பனா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி 2 சவரம் நகையாச்சும் வாங்கி கொடுத்துரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போதும். சரி வாங்கி தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஃபன் சாப்பிட்றதுக்காக வண்டி வந்து ஓரமாக நிப்பாட்டணும். ஸோ டிஃபன் சாப்பிட்னுக்கிறாரு விவா. நானும் சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன். நேற்றுலேருந்து கேட்டு இன்றைக்கே நமக்கு பூரி கிடைச்சது, இன்றைக்கி சாப்பிட்டோம். ரொம்ப 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 டிஃபன் நல்லாயிருக்கும். இங்கே சாப்பிட்றதுக்காக நிற்கிறாரு. கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா இட்டுன்னு வந்துருக்கிறாரு. என்ன வேணாலும் எடுத்துக்கலாமா இன்னைக்கு. அதனால போன வாரம் இந்த வாரம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னார். அதனால நான் வந்துட்டேன். என்ன வேணாலும் வாங்கி தராரா. வந்துட்டோம் நம்மளோட ஏரியாவுக்கு. இதானே கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டா கூட்டிட்டு வந்தாரு. என்ன வேணும்னு கேளு. ஜென்ஸா அம்மா போட்டுக்கிறாங்க. அங்க பாருமா லேடிஸ். எத்தனை 1000 ரூபாய் கொடுத்து கிஃப்ட் வாங்கினாலும் இவளுக்கு இந்த இடம் தான் பிடிச்சது. அவ்வளோ பெரிய கடை. எப்பவுமே வழியில் போடுற கடை இதுதான். இந்த அம்மா தான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கள் அம்மா போட்டு எங்கள் ஆயா போட்டு எங்கள் அம்மா போட்டு நாங்கள் போட்டு காலகாலமாக இங்கே தான் போடுறோம். இவங்க தான் இந்த கடை ஓனர். நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு ஷாப்பிங்க்கு போயிட்டு மார்க்கெட்டு போய் வழியிலலாம் போட்டுட்டு நம்ம வந்துட்டோம். எக்ஸ்ட்ரா வழியில் வாங்கிட்டு வந்துட்டேன் நான்.
வீட்டுக்கு வந்து பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ ஈவினிங் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யுவா சோனு சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.